அனைவருக்கும் வணக்கம். தாவேகாவினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியலை தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். சென்னை மண்டலத்துல வருகின்ற 16 சட்டமன்ற தொகுதிகளில் பொட்டான்சியல் கேண்டிடேட்ஸ் தாவேகா சார்பார் யார் யார் இருக்கா, அவங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ அங்க வருகின்ற 16 சட்டமன்ற தொகுதிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆயிரம் விளக்கு, அண்ணா நகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி. ஸோ இந்த 16 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு மண்டலமாக தான் இந்த சென்னை மண்டலம் இருக்கு. ஸோ பொட்டான்சியல் கேண்டிடேட்ஸ், அதாவது இவங்கெல்லாம் போட்டியிடலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் தான் இது. மறுபடியும் சொல்றேன், இது உத்தேச வேட்பாளர் பட்டியல். இதுல இருக்கிறவங்க போட்டியிடலாம், இல்லைன்னா போட்டியிடாம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மோஸ்ட்லி போட்டிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச இன்டர்னல் சோர்சஸ் அண்ட் தகவல் அது எல்லாத்தையும் வச்சுதான் இந்த லிஸ்ட்டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல நம்ம இந்த பொட்டான்சியல் கேண்டிடேட்ஸ் யார் யார் இருக்கா அப்படின்றத பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சர்வே 1, ஃபர்ஸ்ட் சர்வே நம்ம ரவுண்ட் 1 பண்ணோம் இல்லையா, அப்போ சென்னை மண்டலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணது அது. அப்போ நம்மளுக்கு இந்த தொகுதிகள் எல்லாம் தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, பிற கட்சிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்க இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி எடுத்துப்போம். ஆர்கே நகரை பொறுத்த வரைக்கும் இங்க தாவேகாவினுடைய வட சென்னை மாவட்ட செயலாளராக இருக்கிற ஜி சுராவேலு அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அவர் கிரவுண்ட் ஒர்க் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. மெம்பர்ஷிப் டிரைவ், அதாவது உறுப்பினர் சேர்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு பொட்டான்சியல் கேண்டிடேட்டா இந்த தொகுதியில நிற்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நிச்சயமா வெற்றி வாய்ப்பும் அவருக்கு இருக்கு அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரிய வருது. அடுத்த தொகுதி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில தளபதி சிவா அப்படின்ற ஒரு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இவர் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கம் அது சார்ந்த பணிகள் நிறைய செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் கட்சிக்கும் வந்திருக்காரு. இவரும் ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்காரு. இலவச உணவகம் அப்படின்றத நடத்தி அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவரும் மெம்பர்ஷிப் டிரைவை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரோட ஆக்டிவிட்டிஸும் அந்த பகுதியில் மக்கள் மத்தியில நல்லா பார்க்கப்படுது. இவரும் ஒன் ஆஃப் த பொட்டான்சியல் கேண்டிடேட் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த ஆர்கே நகர், பெரம்பூர் இந்த 2 தொகுதிகளையும் இவங்க 2 பேருக்கும் போட்டியா மற்ற வேட்பாளர்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதாவது உட்கட்சியில தாவேகால இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிவா அவர்களுக்கு சீட்டு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் தெரியுது. அடுத்த தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. ரொம்பவே முக்கியமான ஒரு தொகுதி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தொகுதி 2021. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாலாஜி அவர்கள் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இவர் YBM டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராவல் கம்பெனியை நடத்திட்டு இருக்காரு. அதுல டைரக்டரா இருக்காரு. ஸோ நிறைய மக்கள் சார்ந்த பணிகளையும் செஞ்சுட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஃபேமஸான ஃபேஸ் அவரு. அந்த பகுதி மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் கொளத்தூர் தொகுதியில போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாலாஜி அவர்கள் ஒருவேளை MK ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியை விட்டுட்டு ஆயிரம் விளக்குக்கு மாறி போயிட்டாரு அப்படின்னா இவரும் வேற தொகுதிக்கு போயிடுவாரு. பட் MK ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில நிற்கும் போது அவருக்கு ஒரு காம்படிஷனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தொழிலதிபர் நல்லா செலவு பண்ணுவாரு அண்ட் ஃபேமஸான ஃபேஸ் அப்படின்றதுனால அந்த கியூமுலேட்டிவ் வேல்யூனால இவருக்கு இந்த தொகுதியில சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்த தொகுதி வில்லிவாக்கம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான கேடர், நல்ல ஸ்பீக்கர் ஜே அஸ்வின் இவருக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த வில்லிவாக்கம் பகுதியினுடைய ஜாயிண்ட் கோஆர்டினேட்டரா இருக்காரு கட்சியில. நல்ல ஸ்பீக்கர், ஒரு எளிமையான ஒரு கேண்டிடேட்டுக்கு சீட்டு தரணும் அப்படின்னா இவருக்கு கண்டிப்பா தரலாம். அடுத்தது இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது JCD பிரபாகர் அவர்கள். அவர் அதிமுகல இருந்து தாவேகாவுக்கு ஒரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்தாரு. அண்ட் அவர் இதுக்கு முன்னாடி அதிமுகல MLA-வா இருந்திருக்காரு. எம்ஜிஆரோட அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் கூட இங்க நான் ஷோ பண்றேன், பாத்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு ஒரு கிரவுண்ட் பேஸ்டு பொலிட்டீஷியன் அவர். எப்படி மக்கள் மத்தியில கட்சியோட கொள்கைகளை கொண்டு செல்லணும், எப்படி பிரச்சாரம் பண்ணணும், இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சன். நிச்சயமா இவங்க 2 பேர்ல யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் இந்த தொகுதியில நல்ல ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நிச்சயமா JCD பிரபாகருக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அஸ்வினுக்கும் இந்த தொகுதியில வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்கிறேன். அடுத்த தொகுதி திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி. இது ஒரு ரிசர்வ்டு தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தணிகாச்சலம் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தணிகா அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. இவர் ஆனந்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். அண்ட் ஆனந்த் பல மேடைகள்ல இவரை பத்தி சொல்லியிருக்காரு. அண்ட் இவருக்கும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பொறுப்பு வழங்கியிருக்காங்க கொளத்தூர் தொகுதியை உள்ளடக்கின பகுதிகளில். அண்ட் இவர் நல்லா ஒர்க் பண்றவர் தான். இவரும் ஒரு கேடர் அண்ட் கிரவுண்ட் பேஸ்டு ஒர்க்கர். நிறைய இடத்துல ஆனந்த் அவர்கள் அது ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு.
இவர் வந்து டிரைவரா இருந்து இப்போ இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் மத்தியிலும் நல்ல பேர் இருக்கிற ஒரு கேண்டிடேட்டா தான் இவர் இருக்காரு. ஸோ ப்ராபப்ளி இவர் வந்து இங்க இந்த திருவிக்கா நகர்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒருவேளை கொளத்தூர்ல இருந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் 1000 விளக்குக்கு போயிட்டாரு அப்படின்னா, தணிகாச்சலம் வந்து கொளத்தூருக்கு போயிட்டு YBM டிராவல்ஸ் நிறுவனர் இருக்காரு இல்லையா பாலாஜி, அவரை வந்து இந்த தொகுதிக்கு மாத்திடுவாங்க. அந்த கடைசி நேரத்துல சில தொகுதிகளில் வேட்பாளர்களை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுது. அடுத்த தொகுதி எழும்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் SKM குமார் இவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இவரை பூக்கடை குமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா இருக்காரு. அந்த பகுதியிலே நல்ல பிரபலமான முகம், நல்ல கேடர், நல்ல அந்த பகுதிகளில் கட்சி சார்ந்த நிறைய பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இங்க வாய்ப்பு தருவதற்கான அதிகப்படியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே சமயம் தேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீக்கர், அவங்க வந்து நிறைய மேடைகள்ல தாவேக மேடைகள்ல பேசியிருக்காங்க. அண்ட் சின்ன சின்ன தெருமுனை கூட்டங்கள், கட்சி பிரச்சார கூட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வேல்யூ இருக்கு. அவங்க தொடர்ந்து இந்த மக்கள் சார்ந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாத்துக்கும் குரல் கொடுத்து அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த தொகுதியில சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கிறேன். ஆனா SKM குமாருக்கு தான் அதிகபட்ச பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு நார்மலான ஒரு கேடர் ஒரு மகளிருக்கு தரணும் அப்படின்னா தேவிக்கு இந்த சீட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அடுத்த தொகுதி ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல அதிமுக ஸ்ட்ராங்கா இருந்த தொகுதி, இப்ப அதிமுக அந்த தொகுதியில காணாமலே போயிடுச்சு. ஜெயக்குமார் இந்த முறையும் தோல்வியை தான் தழுவ போறார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நவீன் அவர்களுக்கு சீட்டு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோசியல் மீடியா கோஆர்டினேட்டராகவும் இருக்காரு. நிறைய விஷயங்கள்ல கட்சி சார்ந்த பணிகளை வந்து தொடர்ந்து டிஜிட்டல் மீடியா மூலமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவரும் ஒரு நல்ல கேடரா தான் இங்க ஒர்க் பண்றாரு. ஸோ இவருக்கு இந்த தொகுதியில சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு ஒரு 70% இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதே சமயம் ஒரு நிறைய அந்த கட்சி சார்ந்த பிரச்சார கூட்டங்களை வந்து டெலிகாஸ்ட் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களை பண்றாரு. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு சோர்சஸ் மூலமா கிடைச்ச தகவல் தான். பட் கிரவுண்ட்ல அவங்களாம் எப்படி ஒர்க் பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. எஸ்பெஷலி நவீனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அடுத்த தொகுதி துறைமுகம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய ஸ்டார் ஸ்பீக்கர், கொள்கை பரப்பு செயலாளர் லயோலா மணி அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. துறைமுகம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து திமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு சீட்டு. அமைச்சர் சேகர் பாபு இங்க போட்டிட்டு MLA-வா தேர்ந்தெடுக்கப்பட்டார் 2021. ஸோ அவர் தான் மறுபடியும் நிற்பாரு. ஸோ ஒரு டைட் கண்டெஸ்ட்டை இங்க கொடுக்கணும் அப்படின்னா லயோலா மணி மாதிரியான ஒரு பிரச்சார பீரங்கிகளை தான் இங்க நிறுத்தணும். ஸோ அதனால அவர் கண்டிப்பா இங்க நிற்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருப்பதாக தான் நான் பாக்குறேன். அடுத்த தொகுதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி. இந்த தொகுதியும் ஒரு ஸ்டார் தொகுதி. தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் MLA-வா தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதி. இந்த தொகுதியிலையும் லயோலா மணி அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ரமேஷ் அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ லயோலா மணி அவர்கள் ஏதாவது ஒரு தொகுதியில தான் நிற்பாரு. ஒன்னு சேப்பாக்கத்துல இல்லைன்னா துறைமுகம், இது ரெண்டுத்துல ஒண்ணுதான் நிற்பாரு. ரமேஷ் அவர்களுக்கு சிட்டில தான் சீட் கொடுப்பாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவரும் ஒரு பிக்கஸ்ட் கேடர், நல்ல ஸ்போக்ஸ் பர்சன், நிறைய டிபேட்ல எல்லாம் ஃபண்டாஸ்டிக்கா பேசி எதிர்கட்சிகளோட வாயெல்லாம் அடைச்சிருக்காரு. அண்ட் அவருடைய மேடை பொதுக்கூட்ட பேச்சுகளும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ 60-70 ஆண்டு காலமா ஒரு கட்சியில பயணிச்ச பேச்சாளர்களே திக்குமுக்காட வைக்கிற அளவுக்கு அவர் பேசுவாரு. ஸோ நிச்சயமா அவரும் இங்க கண்டெஸ்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றத நம்மளுக்கு தெரியுது. அடுத்த தொகுதி 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதி. இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா வசிக்கிற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு தாவேகால. அவரு அந்த பகுதியில ரொம்ப பிரபலமான ஒரு பர்சனா இருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா ராவுத்தர் இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் ஸ்போக்ஸ் பர்சன், நிறைய இன்டர்வியூஸ், டிவி டிபேட்ஸ், இந்த மாதிரியான பல பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நிறைய இடங்கள்ல வந்து தாவேகாவை ரெப்ரசென்ட் பண்ணி பேசியிருக்காரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் அவர் வந்து தாவேகால ரொம்ப எங்கேஜா இருந்தாரு. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் கட்சியில சேர்ந்தாருன்னு நினைக்கிறேன். நல்லாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பொதுக்கூட்டங்களை அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இது இஸ்லாமியர்கள் அதிகமா வசிக்கிற சீட்டுன்றதுனால ஒரு மைனாரிட்டிக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த தொகுதியில அவரை நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்த தொகுதி அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி. இது முழுக்க முழுக்க ஒரு அர்பன் சீட், பியூர் அர்பன் சொல்லுவாங்களா அந்த சீட் இது. இந்த தொகுதியில பழனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவருக்கு சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அவர் ரொம்ப நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு சீட்டு கொடுப்பதற்கான வாய்ப்பும் ஒரு 70% இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. அடுத்த தொகுதி விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி, ஸ்டார் தொகுதி. விஜய் அவர்கள் இங்க போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஒரு 60% வச்சுக்கலாம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வர தகவல் அப்படிதான் இருக்கு. நிச்சயமா அவர் போட்டியிட்டா சந்தேகமே இல்லை, வெற்றி பெற்றுடுவார். அவர் இங்க போட்டியிடுவாரா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா அது டவுட்டு தான். 50% கூட வச்சுக்கலாம், 50 to 60.
ஸோ அவர் நின்னார்னா உறுதியாக வெற்றி பெறுவார். தாவேகா கேண்டிடேட் யார் நின்னாலும் வெற்றி பெறுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு தொகுதியாக தான் இது இருக்கு. அடுத்த தொகுதி சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரையும் இங்க நம்முடைய அமைச்சர் 2021 தேர்ந்தெடுக்கப்பட்டார் மா சுப்பிரமணியம். இந்த முறை அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம செகண்ட் ரவுண்ட் சர்வேல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அவர் தான் லீடிங்ல இருந்தார். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான ஒரு கேடருக்கு, ஒரு மகளிருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னா எம்ஆர் பல்லவிக்கு இந்த சீட்டை கொடுக்கலாம். ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஸ்பீக்கர், நிறைய கட்சி பொதுக்கூட்டங்கள், தெருமுனை கூட்டங்கள், சிறிய சிறிய அந்த கிராமத்திறமை பிரச்சாரங்கள் மாதிரியான அந்த டிரைவ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் நிறைய சோசியல் மீடியாலாம் பார்த்தேன். நம்ம சர்வே பண்ணும்போது அந்த பகுதி மக்களும் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணாங்க. ஸோ அதனால ஒரு நார்மலான ஒரு மகளிருக்கு, ஒரு எளிய தொண்டருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா நிச்சயமா பல்லவி அவர்களுக்கு அந்த சீட்டை கொடுக்கணும். ஸோ அவங்க எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிற்பதற்கு ஒரு 50% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த தொகுதி டி நகர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் விஜயராகவனுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இவர் வந்து ஒரு பிசினஸ் மேனு, ஃபீல்டு ஒர்க்கர், ஹார்ட் ஒர்க்கர். ஸோ நிச்சயமா அவர் நிறைய களப்பணிகள்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய முற்காலத்துல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நிச்சயமா அவருக்கு இந்த தொகுதியை கொடுத்தாங்க அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுது. அடுத்த தொகுதி மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில தான் விஜய் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட விருப்பமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம சர்வே பண்ணோம், அங்க தாவேகாவோட சப்போர்ட் ரொம்ப ஹியூஜா இருக்கு. இந்த தொகுதியில ராஜலட்சுமி அப்படின்றவங்க தான் கண்டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க முன்னாடி அதிமுகல எம்எல்ஏவா 2011 தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சியில இருந்து விலகி இப்ப தாவேகால சேர்ந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த தொகுதியை மறுபடியும் ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகால அவங்க வந்து செகண்ட் லைன் லீடரா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா அவங்க கேட்டா இந்த சீட்டை கொடுத்துருவாங்க. ஸோ மயிலாப்பூர்ல ஏற்கனவே பிரச்சாரம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த கட்சிக்கும் ஹியூஜ் சப்போர்ட் இருக்கு. அதனால கண்டிப்பா இவங்க இந்த சீட்டை தான் கேட்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 90% ராஜலட்சுமிக்கு இந்த சீட்டை வந்து தாவேகா மேலிடம் வழங்கிடும். அடுத்து கடைசி தொகுதி வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் ஸ்டார் கேண்டிடேட்டான விஜய் அவர்கள் கண்டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க போட்டிட்டாலும் ஷோரா வின் பண்ணிடுவாரு. வேளச்சேரி அதிகபட்ச இளைஞர்கள் ஓட் பேங்கை கொண்ட ஒரு தொகுதி. அண்ட் ஐடி எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரியான டெமோகிராஃபி அடிப்படையிலே இந்த தொகுதி வந்து தாவேகாவுக்கு சாதகமான தொகுதியா இருக்கு. நானும் சில சோர்சஸ் மூலமா கேள்விப்பட்டேன் இவர் இங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஷுவர் கிடையாது. பி சென்டிமெண்ட்ல வர தொகுதி இதுவும் விருகம்பாக்கமும். ஸோ இங்க அவர் போட்டியிடலாம், இல்லைன்னா சவுத்துல போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி சிட்டில தான் அவர் நிற்பாரு. ஸோ வேளச்சேரியில நின்னாரு அப்படின்னா உறுதியா வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ சென்னையில வருகின்ற 16 சட்டமன்ற தொகுதிகள் பியூர் அர்பன்ல வர தொகுதிகள் இது. இதுல தாவேகா 9 தொகுதிகள்ல லீடிங்ல இருக்கு. சர்வே 1 படி திமுக 7 தொகுதிகள்ல லீடிங்ல இருக்கு. ஏடிஎம்கே 0, அது 0. பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே 45% வாக்குகளையும் திமுக 37% வாக்குகளையும் பெற்றிருக்கு. ஸோ இப்படிதான் இந்த வேட்பாளர் முதற்கட்ட உத்தேச பட்டியல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது ப்ராபபிளி நடக்கலாம், நடக்காமலே போகலாம். ஆனா இது உத்தேச பட்டியல் தான். இதுல வந்து சேஞ்சஸ் இருக்கலாம். இதுல சில தொகுதிகள்ல நான் சொன்ன கேண்டிடேட்ஸ் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கு, சில பேர் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சர்வே 1ல நம்ம சென்னையோட கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்தையும் பார்த்தோம். அந்த வீடியோஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். 3 செக்ஷனா பிரிச்சிருப்பேன், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னைன்னு சொல்லிட்டு. இப்போ அதுல எந்தெந்த தொகுதிகள்ல எந்தெந்த கட்சிகள் முன்னிலையில இருக்கு அப்படின்றது மட்டும் ஷேர் பண்றேன். ஆர்கே நகர்ல தாவேகா முன்னிலையில இருக்கு, 41% வாக்குகளை பெறுது. பெரம்பூர்லயும் தாவேகா தான் லீடிங்ல இருக்கு, 42%. கொளத்தூர்ல திமுக லீடிங்ல இருக்கு, 40%. வில்லிவாக்கத்துல டிஎம்கே லீடிங்ல இருக்கு, 36%. திருவிகா நகர்ல டிவிகே லீடிங்ல இருக்கு, 51% வாக்குகள். எழும்பூர்ல டிஎம்கே லீடிங்ல இருக்கு, 39% வாக்குகள். ராயபுரத்துல டிஎம்கே லீடிங்ல இருக்கு, 52% வாக்குகள். சேப்பாக்கத்துல டிஎம்கே லீடிங்ல இருக்கு, 42% வாக்குகள். அண்ணா நகர்ல டிஎம்கே லீடிங்ல இருக்கு, 44% வாக்குகள். ஆயிரம் விளக்குல டிவிகே லீடிங்ல இருக்கு, 49% வாக்குகள். துறைமுகத்துல தாவேகா லீடிங்ல இருக்கு, 47% வாக்குகள். டி நகர்ல டிவிகே லீடிங்ல இருக்கு, 49% வாக்குகள். விருகம்பாக்கத்திலும் டிவிகே தான் லீடிங்ல இருக்கு, 41% வாக்குகள். சைதாப்பேட்டையில டிஎம்கே லீடிங்ல இருக்கு, 41% வாக்குகள். மயிலாப்பூர்ல டிவிகே லீடிங்ல இருக்கு, 89% வாக்குகள். வேளச்சேரியிலும் டிவிகே தான் லீடிங்ல இருக்கு, 50% வாக்குகள். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இப்போ அந்த ஓட் பர்சன்டேஜோட சொல்லிட்டேன். இது சர்வே 1ல பண்ணது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வே. என்னோட இனிஷியல் சப்ஸ்கிரைபரா நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இப்போ ரைட்டா அந்த பர்சன்டேஜை சொல்லும் போது அந்த ஃபுல் சினாரியோவும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம சர்வே 1 பண்ணும்போது ஒரு தொகுதியும் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ நம்ம பார்க்கும்போது ஆர்கே நகர்ல சுறாவேலுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு.
பெரம்பூர்ல தளபதி சிவா அவர்களுக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்கு. கொளத்தூர்ல வெற்றி வாய்ப்பு இல்லை, வில்லிவாக்கத்துல இல்லை, திருவிக்கா நகர்ல இருக்கு. எழும்பூர்ல SKM குமாருக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா அங்க திமுக தான் இப்போதைக்கு லீட் பண்ணுது. சர்வே 1ல சர்வே 2 நான் இன்னும் அப்டேட் பண்றேன். ஆல்மோஸ்ட் டேட்டா கிடைச்சிருச்சு. சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சென்னையில. நான் கூடிய விரைவில் அப்டேட் பண்றேன். ராயபுரத்துல இப்போதைக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, துறைமுகத்துல இருக்கு. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில வெற்றி வாய்ப்பு இப்போதைக்கு டவுட் தான் தாவேக்காக்கு. அங்க ஒரு டைட் ரேஸ் வருது. பட் திமுக ஒரு கம்ஃபர்டபுள் லீடிங்ல தான் இருக்கு. 1000 விளக்குல தாவேக்காவுக்கு ஒரு எட்ஜ் கிடைச்சிருக்கு. பட் செகண்ட் ரவுண்ட் சர்வேல அது கொஞ்சம் மாறி இருக்கு. அது நான் அடுத்து சொல்றேன். அண்ணா நகர்ல தாவேக்கா ட்ரெயிலிங்ல தான் இருக்கு. விருகம்பாக்கத்துல லீடிங்ல இருக்கு. சைதாப்பேட்டை ட்ரெயிலிங், டி நகர்ல லீடிங், மயிலாப்பூர் லீடிங், வேளச்சேரி லீடிங். ஆல்மோஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா தென் சென்னையில வர்ற சட்டமன்ற தொகுதிகளை பெரும்பாலும் தாவேகா கவர் பண்ணிடுது. நார்த் சென்னையில அப்படிதான் இருக்கு. இந்த மத்திய சென்னையில மட்டும்தான் சீட்டுகள் வந்து திமுகவுக்கு கொஞ்சம் ஃபிளிப் ஆகுது, அதிகமா தாவேகாவுக்கு கொஞ்சம் தான் வருது. ஐ திங்க் இது வந்து ஒரு மிக்சடான ஒரு தேர்தலாக தான் இருக்கும் போது நிச்சயமா அதிமுக டெசிமேட் ஆகிடும். தாவேகாவினுடைய மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து முதற்கட்ட உத்தேச வேட்பாளர் பட்டியல். இது போல அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கும் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சட்டமன்ற தொகுதிகளில் வசிக்கிற வாக்காளராக நீங்க இருந்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த கேண்டிடேட்ஸ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் வேற யாராவது ரொம்ப ஃபேமஸா டிவிகேல இந்த தொகுதியில இருக்காங்கன்னா அவங்க பேரையும் நீங்க கமெண்ட் பண்ணி அவங்களுக்கான ஆதரவையும் நீங்க சொல்லலாம். இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.